Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம நியூவா ரிலீஸ் ஆன தாய் பிஎல் சீரிஸ் தான் பார்க்க போறோம். சீரிஸ் பேர் வந்து மை ஸ்டபன். சீரிஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. சரி வாங்க இப்ப சீரிஸ்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங்லேயும் ஒரு பையன் மொபைலை பார்த்துக்கிட்டு செல்ஃபா மேட்ரு பண்ணிட்டு இருக்கான். இவன் வேற யாரும் கிடையாது, நம்ம சீரிஸோட ஒன் ஆஃப் த மெயின் லீட். இவன் பேர் வந்து ஜோன், SORN ஜோன். இவன் இப்படி செல்ஃபா மேட்ரு பண்ணிட்டு இருக்க. இந்த சீன் இங்கே கட் பண்ணா நெக்ஸ்ட் ஒரு கப்பலை தான் காமிக்கிறாங்க. அந்த கப்பல் வேற யாரும் கிடையாது, அதில் பிளாக் கலர் ஷர்ட் போட்டுருக்காங்களே அவன் தான் நம்ம கமல். கமலுக்கு இந்த சீரீஸ்ல பேர் வந்து தாய். நம்ம தாய் பக்கத்துல நிக்கிற அந்த ஒயிட் கலர் டிஷர்ட் யாருன்ட்டு எனக்கு இன்னும் சரியா தெரியல, தெரிஞ்சக்கப்புறம் சொல்றேன். ஐ திங்க் நான் நினைக்கிறேன் அது அவனோட பாய் ஃப்ரெண்ட் சாம்பா தான் இருக்கும்ட்டு நான் நினைக்கிறேன். இப்படி இவங்க ரெண்டு பேரும் குக் பண்ணிட்டு இருக்க. ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு பையன் வரான். இவன் பேர் வந்து ஜூன். ஜூன் வேற யாரும் கிடையாது, நம்ம சீரீஸ்ல ஒன் ஆஃப் த மெயின் லீடும் கூட. ஜூன் உள்ள வந்ததும் அங்க இருக்கிற கப்பல்ஸ் கிட்ட, அதாவது நம்ம பசங்க கிட்ட, என்ன பண்றீங்க பிரதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் கேட்க, அதுல அந்த சாம்ப் இருக்கால ஒயிட் கலர் ஷர்ட் போட்டவன் சாம்ப் இருந்துட்டு சொல்றான், ஒன்றும் இல்லை சும்மா குக் பண்ணிட்டு இருக்கோம், தாய்க்கும் ஜோனுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம சாம்ப் வந்து நம்ம ஜின் கிட்ட சொல்ல, நம்ம ஜின் இருந்துட்டு நான் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு தாய் இருந்துட்டு சொல்றான், நீ ஒரு அணியை பிடுங்க வேணாம், நீ சும்மா இருக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம், உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா அந்த ஜோன் பையன் எங்க இருக்கான்ட்டு போய் தேடு, அவன் எப்ப பார்த்தாலும் எங்கேயாவது போய் படுத்து தூங்குறதே அவனுக்கு வேலையா இருக்கு, போய் அவனை போய் பார்த்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி நம்ம தாய் வந்து நம்ம ஜூன் கிட்ட சொல்ல, நம்ம ஜூனும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். அப்படியே கார்டன் பக்கத்துல வந்து ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்கான். ஜூன் இருக்கீங்களா, கேக்குதா கேக்குதா அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டே வந்துட்டு இருக்க. இவன் இப்படி தேடிட்டு இருக்கேன், இங்க நம்ம பையன் செல்ஃபா உட்காந்து மேட்ரு பண்ணிட்டு இருக்கான். இதை வந்து நம்ம ஜூன் பாத்துறான். ஜூன் பார்த்துட்டு அவனுக்கே தெரியாம பின்னாடி பதுங்கி பதுங்கி போய் ஒரு பில்லருக்கு பின்னாடி நின்றுட்டு இவன் என்ன பண்றான் அப்படிங்கிற மாதிரி எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கான். அதுல அந்த மொபைல்ல சவுண்ட் இதெல்லாமே வரும் இல்லையா, அதெல்லாம் பார்க்க இவனுக்கு எங்க ஜூனியர் வந்து வர ஆரம்பிக்குது. இதை பார்த்த நம்ம ஜூன் இருந்துட்டு, என்ன கொடுமை சரவணா அப்படிங்கிற மாதிரி, என்ன கொடுமை ஜூன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பின்னாடி திரும்பி நின்னுக்கிறான். அப்ப கூட பையன் அடங்கவே இல்லை, மறுபடியும் திரும்பி திரும்பி அவனை தான் பார்த்துட்டு இருக்கான். அவன் என்ன பண்றான் அப்படிங்கிற மாதிரி அவனையே பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்க. நம்ம ஜோனுக்கு வந்து தெரியுது யாரோ நம்மளை பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோனுக்கு வந்து தெரியுது. நம்ம ஜோனு பின்னாடி திரும்பி பார்க்கறான். இவன் திரும்பி பாக்குறது தான் நம்ம ஜூன் பார்த்துட்டு ஐயோ போச்சு அப்படிங்கிற மாதிரி அவனும் அப்படியே திரும்பிக்கிறான். திரும்பி நின்றுட்டு ஒருவேளை பார்த்துட்டு போனோம், சேச்சா பார்த்துருக்க மாட்டான், நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இவன் மறுபடியும் திரும்பி அந்த இடத்த பார்த்தா அந்த இடத்துல வந்து நம்ம சோன் வந்து அங்க இல்லை. எங்கடா இவன் எங்க போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து அங்கிட்டு இங்கிட்டு அப்படியே தேடி தேடி பார்த்துட்டு இருக்கான். சரி ஆளை காணோம் போயிட்டான் போல அப்படிங்கிற மாதிரி பயப்புல ரிலாக்ஸா இந்த பக்கம் திரும்பலான்னு பார்த்தா இவனுக்கு பின்னாடி வந்து அவன் வந்து நின்றுட்டு என்ன பாக்குற அப்படிங்கிற மாதிரி செம்ம அழகா அவனோட 2 ஐப்ரோஸையும் செம்மையா தூக்கி காமிச்சா. இதை பார்த்தா நம்ம ஜூன் இருந்துட்டு ஐயோ அம்மா போச்சு அப்படிங்கிற மாதிரி இங்க இருந்து ஓடலான்ட்டு பார்த்தா நம்ம சோன் வந்து நம்ம ஜூன் கையை பிடிச்சிட்டு எங்க போற, என் கூட சேர்ந்து உனக்கு மூவி பார்க்கணும்ட்டு ஆசையா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோன் வந்து ஜூன் கிட்ட கேட்க, நம்ம ஜூன் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, என் கையை விடு நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கையை எடுத்து விடுறதுக்கு ட்ரை பண்றான். நம்ம ஜூன் இருந்துட்டு இவன் இந்த நிலைமையில இருக்கான் இல்லையா, அதாவது நம்ம ஜூனுக்கு வந்து ஜூனியர் வந்துருச்சு இல்லையா, அதை பார்த்துட்டு நம்ம சோன் இருந்துட்டு நீ இருக்கிற இந்த நிலைமையை பார்த்தா ரொம்பவே மோசமா இருக்கு, எனக்கு தெரியும் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்ட்டு, நீ உன் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட இதெல்லாம் ட்ரை பண்ண வேணாமா, சரிவா நானே உனக்கு இதையும் சொல்லி தரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூனோட ஷோல்டர்ல கையை போட்டு நம்ம ஜூனை வந்து நம்ம சோன் வந்து தனியாக உட்காந்து மேட்ரு பண்ணிட்டு இருந்தான் இல்லையா, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அங்க போனதும் நம்ம ஜூன் இருந்துட்டு சோன் கிட்ட இதை வந்து வெளியே யார்கிட்டையும் சொல்லிடாத பிரதர் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல, சோன் இருந்துட்டு டே என்னை பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது, இதெல்லாம் போய் வெளியே சொல்ற மாதிரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல, நம்ம ஜூன் இருந்துட்டு சரி ஓகே இங்க யாரும் இல்லை யாரும் இதை பார்க்கலாம் மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட கேட்க, சோன் இருந்துட்டு நீயே சுத்தி முத்தி பாருங்க யாராவது இருக்காங்களா, நம்ம மட்டும் தானே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஜூன் கிட்ட சொல்ல, நம்ம ஜூனும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே அங்க மேட்ரு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கூடல சில பல வேர்ட்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, அதனால நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்படி இவங்க 2 பேரும் இங்க செல்ஃபா மேட்ரு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சீன் இங்கேயே கட் பண்ணா நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தான் காமிக்கிறாங்க. 2 இயர்ஸோட ஸ்டார்டிங்ல நம்ம ஜூனை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஜூன் வந்து இப்போ ஒரு பெரிய கம்பெனில இன்டர்ன்ஷிப் கண்டி இங்க வந்திருக்கான். இவன் இப்படி வந்துகிட்டு இருக்கும் போதே நம்ம ஜூனோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து நம்ம ஜூனுக்கு கால் வருது. நம்ம ஜூனும் அட்டன் பண்ண, ஃப்ரெண்டு இருந்துட்டு டே இன்னும் எங்கடா இருக்கு, ஆஃபீஸ்க்குள்ள வந்துட்டியா, அப்படி இல்லாட்டி இன்னும் வெளியே தான் சுத்திட்டு இருக்க, எப்படா வருவ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூனோட ஃப்ரெண்டு வந்து ஜூன் கிட்ட கேட்க, ஜூன் இருந்துட்டு டே இல்லை இதோ வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் ஆஃபீஸ்க்குள்ள இருப்பேன், சீக்கிரமாவே உன்னை வந்து நாங்க மீட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, அவன் ஃப்ரெண்டு இருந்துட்டு சரி ஓகேடா சீக்கிரமா வந்து சரி உனக்காண்டி வெயிட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இங்க இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. இந்த சீன் இங்கேயே கட் பண்ணா ஆஃபீஸ்க்கு வெளியில செம ஃபோர்ஸான ஒரு கார்ல வந்து நம்ம தை வந்து இறங்குறான். தை கூடயே இன்னொரு பையன் இருக்கான், அவன் யாருன்ட்டு தெரியல. இந்த பையன் தான் ஐ திங்க் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பார்த்துருப்போம்ல ஒரு பையன், அந்த பையனா இருப்பானோ என்னமோன்ட்டு எனக்கு தெரியல. இன்னும் போக போக தான் சீரீஸ்ல நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் எபிசோடு தானே, அதனால சரியா பேர் எதுன்ட்டு என்னன்ட்டு ஒண்ணுமே புரியாது. ஐ திங்க் இந்த பையனை வின்னுட்டு கூப்பிடுறாங்க, வின்னுட்டு நினைக்கிறேன். இந்த சீனையும் இங்கேயே கட் பண்ணா நெக்ஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ள என்ன நடக்குன்னு தான் காமிக்கிறாங்க. இங்க ஒரு பையன் பிளாக் கலர் ஷர்ட் போட்டிருக்கான் இல்லையா, அவன் பேர் வந்து பூத்.
பூத் வந்து இவன் கூட இன்னும் 2 இன்டர்ன்ஷிப்பை கூட்டுட்டு அங்கே இருக்கிற எல்லா ஏரியாவையும் சுற்றி காமிச்சிட்டு இருக்கான். இங்கே என்னென்ன பண்ணுவாங்க, என்ன எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்த பற்றியும் அந்த இடத்துல இருக்கிற டீட்டெயில்ஸ் இதெல்லாமேவும் நம்ம பூத் வந்து அந்த 2 இன்டர்ன்ஷிப் கிட்டேயும் சொல்லிட்டு இருக்க. அந்த 2 இன்டர்ன்ஷிப்பும் சரி ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்காங்க. நம்ம பூத் இருந்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எங்ககிட்ட கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூத் வந்து அவங்க கிட்ட கேட்க, அவங்க இருந்துட்டு இல்லை ஓகே எங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம பூத் வந்து அவங்க கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஜூன் வரான். ஜூன் வந்து ஹே பூத் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து பூத்தை கூப்பிட, பூத்து இருந்துட்டு ஏய் ஜூன் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே போய் டக்குன்னு ஹக் பண்ணிட்டு நீ என்னடா இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பூத் வந்து நம்ம ஜூன் கிட்ட கேட்க, நம்ம ஜூன் இருந்துட்டு நான் நல்லா இருக்கேன், இங்க இன்டர்ன்ஷிப்க்கு ஒர்க் பண்ண வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து பூத் கிட்ட சொல்ல, நம்ம பூத் இருந்துட்டு ஓ நீ இன்டர்ன்ஷிப்க்கு தான் வந்திருக்கேன், அப்பனா இங்க வா இவங்களும் உன்னோட டீம் தான், நீங்க எல்லாருமே இன்ட்ரடியூஸ் ஆயிக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பூத் வந்து அவங்க கிட்ட சொல்ல, அவங்களும் இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவ பேர் வந்து ஏ, அதாவது AEYA. இந்த பையன் இருக்கா இல்லையா, அவ பேர் வந்து PHEP. இப்படி இவங்க 2 பேரும் அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண, நம்ம ஜூனும் இருந்துட்டு என்னோட பேர் வந்து ஜூன், நைஸ் டு மீட்டிங் யூ அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். இதை கேட்ட அந்த பொண்ணு இருந்துட்டு என்ன உன்னோட பேர் வந்து கேட்கறதுக்கு அன்ஃபெமிலியரா இருக்கே அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்ல, அந்த பையன் இருந்துட்டு சொல்றான் ஆமா உன்னோட பேர் என்னோட லைஃப்ல நான் கேட்டது கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்க. நம்ம ஜூன் இருந்துட்டு சொல்றான் இது வந்து சைனீஸ் பேரு, சைனீஸ்ல இந்த பேருக்கான அர்த்தம் வந்து ஹேண்ட்ஸம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம தையும் தை கூட இருக்கிற அந்த பையனும் அங்க வராங்க. அவங்க 2 பேரும் அங்க வந்ததும் அந்த பையன் இருக்கால அவன் இருந்துட்டு நம்ம ஜின்னை பார்த்துட்டு ஹே ஜின் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே போய் டக்குன்ட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு அந்த பையன் இருந்துட்டு நம்ம ஜின் கிட்ட நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன், நீ எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி குசலெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்க. நம்ம ஜின் இருந்துட்டு நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தையை பார்த்து தைக்கு ஒரு விஷ் பண்றான், சுவாதிகப் அப்படிங்கிற மாதிரி விஷ் பண்ண. நம்ம தையும் நம்ம ஜின்னை பார்த்து செம்ம கியூட்டா சிரிக்கிறான். எனக்கு தையின்ட்டே வர மாட்டேங்குது, கமல் கமல் தான் வருது, இன்னும் எத்தனை இடத்துல நான் சொதப்ப போறேன்ட்டு எனக்கு தெரியல. நம்ம தை வந்து செம கியூட்டா சிரிச்சிட்டு இருக்கா. அந்த பூத் பையர்கள்ல பூத் வந்து மற்ற 2 இன்டர்ன் கிட்டையும் நீங்களும் விஷ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவங்களும் நம்ம தைக்கு வந்து விஷ் பண்றாங்க. நம்ம தை இருந்துட்டு அவங்க 2 பேர்கிட்டையும் இவங்க எல்லாருமே இன்டர்ன் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவங்களும் ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம தை இருந்துட்டு சரி ஓகே நீங்க எல்லாரும் ஒர்க்குக்கு ரெடினா வாங்க போய் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவங்களும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்படி போகும்போது அதில் அந்த பீன்ட்டு ஒரு பையன் இருக்கா இல்லையா, அந்த பையன் இருந்துட்டு எங்களை வெல்கம் பண்ண வைஸ் பிரசிடென்டே வந்திருக்காங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த பையன் வந்து நம்ம தை கிட்ட சொல்ல, நம்ம தை இருந்துட்டு டே நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, நானும் இந்த கம்பெனியில் சேலரி வாங்குற ஒரு ஆர்டினரி மேன் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம தை வந்து அந்த பையன்கிட்ட சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே நம்ம தை வந்து ஐடிங் கார்டு எடுத்து கொடுக்குறான். இந்த ஐடிங் கார்டு இல்லாமல் நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்குள்ளே வர முடியாது, உங்கள் எல்லாருக்குமே ஆஃபீஸோட ஒர்க்கிங் டைம் என்னன்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம தை வந்து அங்கே இருக்கிற இன்டர்ன் கிட்ட கேட்க, நம்ம பூத் இருந்துட்டு தெரியும் சார், நான் எல்லா டீட்டெயிலுமே அவங்க கிட்ட சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பூத் வந்து அந்த ஐடி கார்டை வாங்கி எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கான். இவ இப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு ஒரு லேடி வராங்க. அந்த லேடி பேர் வந்து பொன்னி. இந்த பேரை கேட்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் வைக்கிற பேர் மாதிரியே இருக்குல்ல, ஒருவேளை பேரே அப்படிதான் வச்சிருக்காங்களா இல்லை நான் தப்பா சொல்றேன்னா என்னன்ட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஸ்பெல்லிங் வந்து PENNY அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அந்த லேடி அங்க வந்ததும் நம்ம பூத்து இருந்துட்டு அந்த லேடிக்கு சுவாதிகாப் அப்படிங்கிற மாதிரி விஷ் பண்ண, இந்த லேடியும் சுவாதிகாப் அப்படிங்கிற மாதிரி விஷ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அப்படியே சுத்தி முத்தி பார்த்தா எல்லாருமே அங்க கூட்டம் பண்ணிக்கிறாங்களே, இதை பார்த்து அந்த அப்படி இருந்துட்டு நம்ம பூத் கிட்ட என்னாச்சு, ஏன் எல்லாருமே இங்க நிக்கிறீங்க, ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி வந்து பூத் கிட்ட கேட்க, நம்ம பூத் இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, இவங்க எல்லாருமே இந்த வருஷத்தோட நியூ இன்டர்ன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூத் வந்து அந்த லேடி கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க, இவங்க எல்லாருமே சுவாதிகா அப்படிங்கிற மாதிரி விஷ் பண்றாங்க. அவங்களும் சுவாதிடி அப்படிங்கிற மாதிரி விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. விஷ் பண்ணிட்டு சரி ஓகே உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு மறக்காம சொல்லுங்க, என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், இப்போ எனக்கு ஒர்க்குக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போய் ஒர்க் போறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் இந்த பொண்ணு இருக்காளே அவ இருந்துட்டு பொன்னி வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்காங்க, ஆனா என்ன கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு வந்து நம்ம பூத் கிட்ட சொல்ல, நம்ம பூத்து இருந்துட்டோ அப்படியா, ஆனா நீ அப்படியெல்லாம் அவங்களெல்லாம் நினைச்சு நர்வஸ்லாம் ஆக வேணாம், அவங்க தான் நம்ம கம்பெனியோட ஸ்டாரேவோ, ரொம்ப கைண்டா இருப்பாங்க. ஏதோ அங்க இன்னொருத்தவங்க வராங்க பாரு, அவங்க தான் நம்ம கம்பெனிலேயே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு லேடி, அவங்க பேர் வந்து ஜின் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூத் வந்து அங்க இருக்க இன்டர்ன்ஸ் எல்லாருக்குமே அவங்கள வந்து இன்ட்ரடியூஸ் பண்றான். அந்த பக்கம் பார்த்தா அவங்க அப்படியே செம மாசா அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம பூத் இருந்துட்டு அவங்க கிட்ட அவங்க தான் நம்ம கம்பெனியில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அவங்க கிட்ட எதுவும் வச்சுக்காதீங்க, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணீங்கன்னா அப்புறம் நீங்கள் தான் மாட்டிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பூத் வந்து இன்டர்ன் கிட்ட சொல்லிட்டு சரி ஓகே என்ன ஃபாலோ பண்ணிவாங்க, உங்களுக்கு மற்ற இடத்த எல்லாத்தையுமே சுற்றி காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூத் வந்து இந்த இன்டர்னை எல்லாரையுமே அங்கேருந்து கூட்டிட்டு போயிடறான்.
இந்த பக்கம் இந்த 2 லேடிகளையும் காமிச்சேன். இந்த 2 லேடிகளும் அப்படியே கடந்து போக ட்ரை பண்றாங்க. அதுல அந்த பொன்னி வந்து அவங்க பாட்டுக்கு கடந்து போயிடுறாங்க. இந்த ஜின் இருக்கா இல்லையா, அவ இருந்துட்டு இந்த பொன்னி போறதையவும் ஒரு நிமிஷம் நின்னு அவள பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா அவ அங்கருந்து போறா. ஐ திங்க் இவங்க 2 பேரும் கப்பலா வருவாங்கன்ட்டு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஜிஎல் கப்பலா வருவாங்கன்ட்டு நான் நினைக்கிறேன். இப்படி இவங்க அங்கேருந்து போனதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம தையை தான் காமிக்கிறாங்க. நம்ம தைக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. நம்ம தை வந்து அந்த கால் அட்டன் பண்ணதும் அந்த பக்கத்துல இருந்து, நான் காஃபி ஷாப்ல இருக்கேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கத்துல இருந்து ஒரு ஃபோன் கால் வருது. வேற யாரும் கிடையாது, நம்ம தையோட பார்ட்னர் தான். இன்னும் அஃபிஷியலா பாய் ஃப்ரெண்ட் ஆல, நான் சும்மா சொல்லிக்கிறேன் அவனோட பாய் ஃப்ரெண்டுன்ட்டு. அவன் பேர் நான் அப்பயே சொன்னேன் இல்லையா, சாம்ப்ன்ட்டு கூட சொல்லியிருப்பேன் நான் ஃபர்ஸ்டேவும். அந்த சாம்ப் தான் இவன். சாம்ப் இருந்துட்டு நம்ம தைக்கு கால் பண்றான், உனக்கு ஏதாவது வேணுமா சொல்லு அப்படிங்கிற மாதிரி கால் பண்ண. நம்ம தையும் இருந்துட்டு, ஆமா யூஸ்வலா நீ எனக்கு என்ன வாங்குவியோ அதையே வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தை வந்து அவங்கிட்ட சொல்ல, சாம்ப் இருந்துட்டு சரி ஓகே உனக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணுமா வாங்கவா அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம்ப் வந்து தை கிட்ட கேட்குறான். தை இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணு வேணாம், என்கிட்ட ரைஸ் ஸ்டிக்கும் கொஞ்சம் கிரில் போர்க்கும் இருக்கு, நான் உனக்காண்டி கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தை வந்து சாம்ப் கிட்ட சொல்ல, நம்ம சாம்ப் இருந்துட்டு சரி ஓகே நான் உனக்காண்டி காஃபி மட்டும் வாங்கிட்டு அங்க வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம்ப் வந்து தை கிட்ட சொல்லிட்டு போன் அப்படியே கட் பண்ணிடுறான். கட் பண்ணிட்டு அந்த காஃபி கஃபேல ஒரு பையன் இருக்கான். அந்த பையன்கிட்ட இவனுக்கான ஆர்டர் வந்து அவன் சொல்றான், எனக்கு 2 வேணும்ன்ட்டு. இதை கேட்ட அந்த பையன் இருந்துட்டு, என்ன உங்களுக்கு 2 வேணுமா, 2மே நீங்க தான் பிடிக்க போறீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் வந்து நம்ம சாம்ப் கிட்ட கேட்க, நம்ம சாம்ப் இருந்துட்டு இல்ல இல்ல 2மே எனக்கு கிடையாது, ஒன்னு எனக்கு இன்னொன்னு என்னோட ஃப்ரெண்டுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம்ப் வந்து அந்த பையன்கிட்ட ரொம்ப கைண்டாவே நடந்துக்கிறான். இவங்க இப்படி பேசிட்டே இருக்கும்போது அந்த கஃபேல இன்னொரு சின்ன பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு வந்து செம கியூட்டாவே இருக்கா. அந்த சின்ன பொண்ணு இருந்துட்டு நம்ம சாம்ப் கிட்ட, என்னது உங்க ஃப்ரெண்டா இல்ல வேற ஏதாவது அப்படிங்கிற மாதிரி இந்த சின்ன வயசுலயும் நம்ம சாம்பை போட்டு இந்த பொண்ணு கலாய்ச்சிட்டு இருக்கா. நம்ம சாம்ப் இருந்துட்டு, ஏ பின் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்ட்டு பார்த்தா நீ என்ன காலை வாரிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம்ப் வந்து அந்த பொண்ணு கிட்ட சொல்ல, அந்த பொண்ணு இருந்துட்டு சரி ஓகே அங்கிள் இதுக்கப்புறம் உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு வந்து நம்ம சாம்ப் கிட்ட சொல்ல, நம்ம சாம்ப் இருந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட, நான் உங்ககிட்ட எத்தனை தாட்டி சொல்லியிருக்கேன் என்ன அங்கிள்ன்ட்டு கூப்பிடாதன்ட்டு, என்ன அண்ணான்ட்டு கூப்பிடு, எனக்கு ஒன்றும் அவ்வளோலாம் வயசு ஆகலை அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம்ப் வந்து அந்த பொண்ணு கிட்ட சொல்ல, அந்த பொண்ணு இருந்துட்டு சரி ஓகே பிரதர் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசிட்டே இருக்கும்போது நம்ம சாம்போட ஆர்டரும் அங்க ரெடி ஆயிருது. நம்ம சாம்பும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம்ப் அந்த காஃபி இதெல்லாமே வாங்கிட்டு இருக்கான். இந்த சீன் இங்கே கட் பண்ணா நெக்ஸ்ட் நம்ம தையையும் சாம்பியன் தான் காமிக்கிறாங்க. நம்ம சாம்ப் வந்து தைக்கான காஃபி இதெல்லாமே வாங்கிட்டு நம்ம தை கிட்ட போய், இந்தடா உனக்கான காஃபி அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம்ப் வந்து தை கிட்ட கொடுக்க, நம்ம தையும் சரி ஓகே தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி அந்த காஃபி எடுத்து குடிச்சிட்டு இருக்கான். இவன் இப்படி குடிச்சிட்டு இருக்கும் போதே நம்ம சாம்ப் இருந்துட்டு, டே ஆல்ரெடி ரொம்ப ஹீட்டா இருக்குடா, இதுல எப்படிடா இந்த ஹீட்டான காஃபியை நீ டெய்லி குடிச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம்ப் வந்து நம்ம தை கிட்ட சொல்ல, நம்ம தை இருந்துட்டு ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லைக் இட் அப்படிங்கிற மாதிரி நம்ம தை வந்து ஒரு மாதிரி நம்ம சாம்பை பார்த்துக்கிட்டே தான் சொல்லிட்டு இருக்கான். நம்ம சாம்ப் இருந்துட்டு நம்ம தை கிட்ட, டே எங்கடா எனக்காண்டி கொண்டு வந்தேன்னு சொன்னல ரைஸ் ஸ்டிக்கும் கிரில் போர்க்கும் எங்கடா அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம்ப் வந்து தை கிட்ட கேட்க, நம்ம தை இதோ இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன தெரியுமா பண்றான், வேணும்ட்டேவும் நம்ம சாம்பை டெம்ட் ஏத்துறதுக்காண்டேவும் அந்த கிரில் இருக்கு இல்லையா, கிரில் போர்க்கு அதை எடுத்து வேணும்ட்டே ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, வாவ் சூப்பராக இருக்கு, உனக்கு வேணுமா, உனக்கு வேணும்னா நீ என்கிட்ட கைண்டாக கேளு அப்புறமேட்டா நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தை வந்து நம்ம சாம்பை ரொம்பவே டெம்ட் ஏற்றிக்கிட்டு இருக்கான். டே ஏன்டா இப்படி பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பசிக்குதுடா குடுறா நான் சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம்ப் வந்து நம்ம தை கிட்ட இருந்து அதை வாங்கலான்ட்டு போனால் நம்ம தை வந்து அதை கொடுக்காம அந்த பக்கம் இந்த பக்கம்ட்டு ஆட்ட காமிச்சிட்டு இருக்கான். நம்ம சாம்பு கை இங்கே அதை பார்க்க ரொம்ப டெம்ட் ஏற்றிக்கிட்டு இருக்கு. டே குடுறா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கெஞ்ச ஆரம்பிக்கிறான். ப்ளீஸ் பீத்தா எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்காண்டி அந்த கிரில் போர்க்கு எனக்கு கொடுக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம்ப் வந்து இப்ப கெஞ்சவே ஆரம்பிச்சிட்டான். நம்ம தை இருந்துட்டு சரி ஓகே போனா போகுது, ஆனா நான் தான் உனக்கு ஊட்டி விடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வாய் பக்கத்துல கொண்டு போறான், அப்படியே எடுத்துடுறான். நாளா உனக்கு தரமாட்டேன், இதை முதல்ல நான் தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தை வந்து சாம்ப் கிட்ட சொல்லிட்டு நம்ம தை வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிட போறான். அப்படியே லிப்ஸ் கிட்ட கொண்டு போறான். நம்ம சாம்ப் என்ன பண்றான், டக்குன்ட்டு இவனும் இன்னொரு சைடு கடிக்கிற மாதிரி அப்படியே போயிடுறான். ஆனா 2 பேருமே சாப்பிடல, 2 பேருமே வாய் பக்கத்துல வச்சுக்கிட்டு லைட்டா கிஸ் பண்ற மாதிரி 2 பேருமே மூஞ்ச பாத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம சாம்ப் வந்து டக்குன்ட்டு எந்திரிச்சிட்டு, டே நீ என்ன ரொம்பவே கடுப்பேத்துறடா அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம்ப் வந்து தை கிட்ட சொல்ல, நம்ம தை இருந்துட்டு, டே உனக்கு இப்ப என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க, அவன் இருந்துட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது, ஆனா என்ன நிம்மதியா நீ சாப்பிட கூட விட மாட்டேங்கிற போட அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம்ப் வந்து செல்லமா கோச்சுக்கிறான் நம்ம தை கிட்ட. நம்ம தை இருந்துட்டு நம்ம சாம்ப் கிட்ட, உன்னை இப்படி டீஸ் பண்ணும்போது உன்னோட ஃபேஸ் வந்து ரொம்ப ஃபன்னியா மாறுதுடா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம தை வந்து சாம்பை போட்டு கலாய்ச்சிட்டு இருக்கேன். நம்ம சாம்ப் இருந்துட்டாடா போய் தொலைடா, எனக்கு ஒன்றும் வேணாம், நான் போய் கேன்டீன்லேயே ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம்ப் பாட்டுக்கு அங்கேருந்து போயிட்டு இருக்கான். நம்ம தை வந்து நம்ம சாம்பு போகிறதையும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இதுல இருந்து ஒன்று தெரியுது, நம்ம தைக்கு வந்து நம்ம சாம்பை வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு.
இந்த சீனோட நான் இந்த எபிசோடில் ஃபர்ஸ்ட் பார்ட்டை நான் இங்கே கம்ப்ளீட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சீரீஸில் ஃபர்ஸ்ட் எபிசோடு மட்டும் 3 பார்ட்டாக வரும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லாட்டி 2ஆக போடுறதுக்கு கூட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருதான்ட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்படி நம்ம போட்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா சுத்தமாக போச்சு நம்ம சேனல்லையும். ஆல்ரெடி ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்துச்சுன்னா போச்சு, ஜோலி முடிஞ்சு. ஸோ நான் அதனால பார்ட் 1, 2, 3ன்ட்டு நான் 3 பார்ட்டாக வந்து போட போகிறேன். அதை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருமே நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.